இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக தெரியும். இந்தியன் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற பீப்புள் வந்து 20% பீப்புள் தான். மீதி 80% பீப்புள் வந்து மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணல. நீங்கள் அந்த 80% பீப்புளுக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மேஜர் காரணம் என்னென்னா மார்க்கெட்டுக்குள்ள காசு போட்டால் லாஸ் ஆயிரும். இந்த மைண்ட் செட்டில் இருக்கிற அந்த 80% பீப்புளுக்கு ஒரு ரெண்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக்காக இருக்கும் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு. ஒன்று, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுங்க. இதுதான் வந்து ஒரு க்ரூஷியலான ஃபேக்டர். எப்பயுமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் போடுற காசு வந்து இஷ்டத்துக்கு ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் வர்றது கண்டிப்பாக கன்ஃபார்ம். அந்த ஸ்டாக் வந்து கீழே உழுவுது அப்படின்னா உங்களால் உங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா லாஸ் வர்றது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும். அப்போ வந்து நீங்கள் பயத்தில் விற்றுருவீங்க. அதனால் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் மணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க. இதில் தான் எல்லாருமே வந்து கோட்டை விடுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு லாங் டேர்ம் கேமுக்காக தான் நீங்கள் யோசிக்கணும். எப்பயுமே வந்து லாங் டேர்மில் யோசித்த எல்லா பீப்புளுக்குமே வந்து மார்க்கெட் ரிவார்ட் பண்ணியிருக்கு. எஸ்பெஷலி குரு வாரன் பஃபெட், அப்புறமேல்ட்டு பார்த்தீங்கன்னா சார்லி மங்கர், இவங்க எல்லாமே வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்கால் மட்டும்தான் வந்து மல்டி மில்லியனர்ஸ் ஆயிருக்காங்க.